வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறு, 2 பேரை கைது செய்தது காவல்துறை. காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஏசி கடையை உடைத்து நகை பணம் திருட்டு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ விஜய மகாலட்சுமி பூஜை நடைபெற்றது. தை முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் ஸ்ரீ விஜயா மகாலட்சுமி பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது பாண்டிச்சேரி மகிழா சங்கம் சார்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி, பொருளாளர் பாக்கியலட்சுமி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பின்பு இறுதியாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பிரித்திங்கரா கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு கரும்புவன பிரித்திங்கரா காளி வைர மாங்கல்யத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரித்திங்கரா காளி கோவில் காணும் பொங்கலை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டி கரும்பு வனத்திற்குள் பிரித்திங்கரா காளி அமர்ந்து பக்தர்களுக்கு அருளளிப்பது போல் கரும்புகளை கொண்டு பிரித்திங்கரா காளி மூலஸ்தானத்தை சுற்றி அலங்கரித்து பிரித்திங்கரா காளிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வருடத்தில் 2 முறை அணிவிக்கப்படும் சிவன் மற்றும் பார்வதி தாயார் காட்சியளிக்கும் வைர மாங்கல்ய தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்திங்கரா காளியை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பீடாதிபதி நாடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் இளைய பீடாதிபதி வரத தேசிக சுவாமிகள் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு உள்ளிட்ட அர்ச்சகர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மாநில அரசில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இக்கல்லூரி வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி 2 சக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தகாத வார்த்தையால் திட்டி தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அத்துமீறி உள்ளே நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகள் கீழ் அடையாளம் தெரியாத 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் நள்ளிரவு வழக்கில் தொடர்புடைய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஷாம், வில்லியனூர் பகுதியை சேர்ந்த அரசு கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் விமல் உள்ளிட்ட மேலும் 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஷாம் மற்றும் விமல் ஆகிய இருவரையும் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறார்கள் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காணும் பொங்கலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. அதன்படி கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கூடை மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை CNS குரூப்ஸ் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கி தனது குடும்பத்துடன் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து தங்களது பொழுதை கழித்து வரும் நிலையில் யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாக்கும் வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை பகுதியில் காலை முதலே காவல்துறையினர் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். எலும்பிச்சை பழம் நறுமணம் மிளகை புதுச்சேரியை சேர்ந்த இளம் விஞ்ஞானி ஸ்ரீ லக்ஷ்மி கண்டுபிடித்து அசத்தி உள்ளார். சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டு பாராட்டினார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தின் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலக்ஷ்மி வயது 32. MBA பட்டதாரியான ஸ்ரீலக்ஷ்மி தந்தையுடன் இணைந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கி உள்ளார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதுகுறித்து விஞ்ஞானி ஸ்ரீலக்ஷ்மி கூறுகையில், விவசாயத்தில் புதிய தொழில்முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்றும்
அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு இனத்தை கண்டுபிடித்தேன் என்றும் தெரிவித்தார். அதே போன்று 15 அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்துள்ளதாகவும், இதனுடைய காய்கள் இலைகளை சுவைத்தால் லெமன் நறுமணம் வரும் என்றும், காரமும் சாதாரண மிளகு இனத்தை காட்டிலும் தூக்கலாக இருக்கும் என்றும், சூரிய கதிர்வீச்சினால் மாற்றம் செய்யப்பட்டு இதனை கண்டுபிடித்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். மிளகு இது வரைக்கும் இந்த மாதிரி லெமன் ஃப்ளேவர் நான் அப்படியே கூப்பிட்டு நீ விவசாயத்துக்கு வாங்கன்னு கல்பாக்கம் அட்டாமிக்கில் போகிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு விவசாயத்தில் எல்லாரும் விட்டுட்டு புது கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையோட சூரிய ஒளி மூலமா இது குடிச்சோன்னா அது கம்பல்சரி அது அப்போ ஒரு ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கப்புறம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது அந்த சடுதி மாற்றம் சூரியன் மூலம் ஏற்பட்டதுனால இது மாறது. இலையை கட்டி மோந்து பாருங்க, இலையை கட்டி மோந்து பாருங்க. பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில பாத்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர் மிளகு, அதாவது மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு ஃப்ளேவருமே வராது, ஒரு அரோமா கிடைக்கும், காரத்தன்மை இருக்கிற ஒரு அரோமா கிடைக்குமே தவிர்த்து இலையிலையோ இல்லை மிளகுலையோ அந்த மிளகு ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரகத்துல பாத்தீங்கன்னா இயற்கை மூலம் முழுக்க முழுக்க சூரிய ஒளி மூலம் சடுதி மாற்றம். சேதராப்பட்டு லேசர் ட்ரின் பிரிண்டர்ஸ் தனியார் தொழிற்சாலையில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி SSP பிரவீன்குமார் திருப்பாதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 0 விபத்து என்பதை குறிக்கோளாக கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விளம்பரங்களை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சேதராப்பட்டு லேசர் ட்ரின் பிரிண்டர்ஸ் தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் தொழிற்சாலையில் நிர்வாக பங்குதாரர்கள் ரவி மற்றும் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் லேசர் ட்ரின் பிரிண்டர்ஸ் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இலவச தலைக்கவசம் தொழிற்சாலை நிர்வாகத்தின் மூலமாக வழங்கப்படும் என்றும், இனிவரும் நாட்களில் இந்த தனியார் தொழிற்சாலைக்கு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு வரும் தொழிலாளர்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் தொழிற்சாலைக்கு உள்ளே அனுமதி கிடையாது என தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இலவச ஹெல்மெட் வழங்குவதற்கும் ஹெல்மெட் அணிந்து வந்தால்தான் தொழிற்சாலை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படும் என்பதை நிர்வாகம் அறிவித்திருப்பது மற்ற தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முன் உதாரணத்திற்கு வழிவகை செய்திருக்கிறது என்பதை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி நிர்வாகத்தினரை பாராட்டினார். That's the most important thing. Life is gone, nothing is left. Helmet, everybody. They cross the zebra line. Who is making a mistake here? Who is making a mistake? எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்து நம்மளுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா மாநில துணை செயலாளர் குமுதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை அதிமுக புதுச்சேரி மாநிலத்தின் துணை செயலாளர் குமுதம் தலைமையில் தவளக்குப்பம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் சிறப்பு செயல்பாடுகளை எடுத்துரைத்தனர். பிறகு மறைந்த முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து
அதிமுகவை வழிநடத்தும் எடப்பாடியார் அவர்கள் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஒரு ஆளா போடுங்க. பாகூர் பிரீமியர் லீக் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு விழா பாகூர் விளையாட்டு திடலில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பாகூர் பிரீமியர் லீக் 3வது ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டு விழா பாகூர் பகுதியில் உள்ள விளையாட்டு திடலில் பூமி பூஜையுடன் தொடங்கியது. இதில் 10 ஓவர் கிரிக்கெட் போட்டி சீசன் 3 2025 பொங்கல் திருநாளை முன்னிட்டு பாகூர் மைதானத்தில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 10 அணிகள் பாகூரை சேர்ந்த உரிமையாளர்களால் எடுக்கப்பட்டு அதில் மொத்தம் 200 விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து 6 நாட்கள் தொடர்ச்சியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியை வீட்டில் இருந்தபடியே கண்டுகளிக்கும் வகையில் பாகூர் பிரீமியர் லீக் யூடியூப் சேனல் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு பீகாக் மற்றும் ஸ்கார்பியன்ஸ் அணிகள் தகுதி பெற்றன. இதில் முதலில் களமிறங்கிய பீகாக் அணி நிர்ணயிக்கப்பட்ட 10 ஓவர்களில் 132 ரன்கள் பெற்றது. அதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய ஸ்கார்பியன்ஸ் அணி 8.1 ஓவர்களில் 134 ரன்கள் பெற்று அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இதில் சிறப்பாக விளையாடிய திவாகர் 48 ரன்கள் 22 பந்துகளிலும், அமர்நாத் 30 ரன்கள் 14 பந்துகளிலும் பெற்று தங்களது அணிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்தனர். இந்த சீசனில் அதிகபட்சமாக 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பினை முரளி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தட்டி சென்றார். 168 ரன்களை பெற்று ஆரஞ்ச் கேப்பினை சிவகுமார் தட்டி சென்றார். பரிசளிப்பு விழாவிற்கு முன்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சியில் நடனமாடிய மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற முதல் அணிக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயினை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கி சிறப்பித்தார். 2வது பரிசாக 50,000 ரூபாயினை பாகூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு வழங்கினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக பொறுப்பாளர் நடேசன், ஆய்வாளர் ரமேஷ், புதுச்சேரி சம்பத், சூர்யா குரூப்ஸ் ரவி, மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் தவமுருகன், தொழிலதிபர் ஆனந்த், ஃபயர் ஒர்க்ஸ் ஆனந்த் பாபு, இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ், ஏம்பலம் தொகுதி சத்யா, VK குரூப்ஸ் மற்றும் அனைத்து அணியின் உரிமையாளர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பான முறையில் PPL குழுவினர் இணைந்து செய்திருந்தனர். ஹரிஹரன் சார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் ப்ளீஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது சீசன் வந்து அடுத்தது வந்து 5 ஸ்டார் ஓட்டு படிச்சிருந்தாங்க, அதுக்கூட ஆப்ஷனு. அதுக்கப்புறம் 3வது சீசன் இந்த பக்கம் வரும்போது ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அடுத்த விஷயம் அடுத்த வாட்டி செய்யும் போது அதை மெருகேற்றி செய்யணும்.
அதில் இருக்கிற சிறு தவறுகளாக இருந்தாலும் கலைஞ்சி செய்யணும் போது அப்போ அவர்கள் விளையாட்டில் மட்டும் விளையாடக்கூடிய சூழல் இருக்குது. விளையாட்டு வீரர்களும் அதே போல ஒரு லெவலும் அடுத்த. புதுச்சேரி நடேசன் நகரில் உள்ள ஏசி கடையை உடைத்து நகை பணம் திருடிய திருடனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய கடைகள் மற்றும் நிறுவனங்களில் சமீப காலமாக திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து கொள்ளையனை தேடி வந்தனர். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜா குழு காவலர்கள் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து திருடனை தேடி வந்தனர். இந்நிலையில் கடைகளை உடைத்த பிரபல திருடன் குமார் என்கின்ற ஓகை குமார் அதிரடியாக கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்து காவலர்கள் உதவி ஆய்வாளர் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்களை உயர் அதிகாரிகள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். விடுதலை போராட்ட வீரர் ஜீவானந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரர் ஜீவானந்தம் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சாரம் அவைத்திடல் அருகே அமைந்துள்ள ஜீவானந்தம் சிலைக்கு அரசு சார்பில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் மற்றும் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் ஜீவானந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சனிக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் தை முதல் சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை முதலே ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் கோயம்புத்தூர், சேலம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். முன்னதாக புனித தீர்த்தமாக நாலான் குளத்தில் நீராடிய பின்னர் களி தீர்த்தால் விநாயகரை வணங்கி தொடர்ந்து சனி பகவானை தரிசித்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர்.
காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2025 மற்றும் மலர் கண்காட்சி விழாவானது சிறப்பாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்திய கார்னிவல் ஒரு பகுதியாக மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 4 பிரிவுகளில் நடைபெற்றது. குறிப்பாக 17 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் நடைபெற்றது. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நடைபெற்ற இப்போட்டியில் 1200 பேர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்தில் துவங்கி காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் வீதி மற்றும் தோமஸ் அருள் வீதி வரையில் சென்று துவங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்தது. இதன் தூரமானது 5 கிலோமீட்டர் ஆகும். இறுதியாக 4 பிரிவுகளின் பரிசுகளுக்காக 52 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக முதலில் வந்த 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 5000 பரிசும், 2ஆம் இடத்திற்கு ரூபாய் 3000 மற்றும் 3ஆம் இடத்திற்கு 2000 மற்றும் ஒவ்வொரு பிரிவிலும் 10000 நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் 1000 கார்னிவல் 2025 இறுதி நாள் அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் கார்னிவல் விழா 2025 தலைவர் மற்றும் துணை வருவாய் ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், முதன்மை கல்வி அதிகாரி விஜயா மோகனா, காரைக்கால் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கார்னிவல் 2025 மலர் கண்காட்சி விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் காரைக்கால் கடற்கரையில் நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2025 மற்றும் மலர் கண்காட்சி விழாவானது சிறப்பாக தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் காரைக்கால் கடற்கரையில் நடத்தப்பட்ட நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சியை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் ஜெர்மன் ஷெஃபர்ட் நாய்கள், நாட்டு இன நாய்கள், சிட்சு நாய்கள், ராஜபாளையம் நாய்கள், கன்னி நாய்கள் போன்ற 20 வகை நாய்களும், மேலும் பூனை வகையில் பெர்ஷியன் பூனை வகைகள், நாட்டு பூனை வகைகள் என மொத்தம் சுமார் 200 செல்ல பிராணிகள் இடம்பெற்றன. மேலும் பங்கு பெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் அங்கு அமைக்கப்பட்ட வளைவு பாதையில் அழகாக நடந்து வந்தன. இதனை சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இறுதியாக நடுவர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த செல்ல பிராணிகளுக்கு அவர்களது உரிமையாளர்களிடம் பரிசுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்வில் துணை ஆட்சியர் வருவாய் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குனர் மருத்துவர் லதா மங்கேஷ்கர், இணை இயக்குனர் மருத்துவர் கோபிநாத் மற்றும் கால்நடை நலத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இனமானது ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாய்களாகும்.
அடுத்தபடியாக நாட்டு இன நாய்களுக்கான சுற்று. நவாஸ் கைலாசநாதர் ஸ்ட்ரீட், காரைக்கால். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறு, 2 பேரை கைது செய்தது காவல்துறை. காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஏசி கடையை உடைத்து நகை பணம் திருட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.